எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கை, அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பிளட் சர்க்குலேஷன் அப்படியே நின்றுச்சு. அப்படியே நின்று போய் மிட் நைட்டுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வேறு அந்த டைமில் ஊரில் இல்லை, அவர் வெளியூரில் இருந்தார். நானும் என் பையனும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கை வந்து வலிக்க ஆரம்பிச்சது. யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து நிறையா வேலை செஞ்சோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து இந்த கை குடைச்சல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நானும் நினச்சிட்டு அந்த விஷயத்த வந்து அவ்வளோ பெருசாக நினைக்கல. சரி, நைட்டு நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சரியாக போயிடும், இன்றைக்கி ஒரு வேளை நம்ம நிறைய வேலை செஞ்சுருப்போம், அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு நானும் நினச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 7-8 போல் ஆரம்பித்த பெயின் பார்த்தீங்கன்னா டைம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நானும் சரி, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், இது ஒன்றும் நம்ம பெரிய இஷ்யூவெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு இதுலேயே நானும் இருந்துட்டேன். நைட்டு வரைக்கும் கடையில் வேலை செஞ்சுட்டே இருந்தேன், இதே வலியோடவே இருந்தேன். வீட்டுக்கு போய் தூங்கலான்னு ட்ரை பண்ணால் தூக்கமே வரலை. தூங்கவே முடியாத அளவுக்கான வலி அதிகமாகிடுச்சு. என் பையன்கிட்ட சொன்னா, அம்மா இல்லைம்மா எனக்கும் ஒரு சில டைம் இப்படிதாம்மா இருக்கும், நீங்கள் தூங்குனீங்கன்னா சரியாக போயிடும், காலையில் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நானும் சரி படுத்துக்கலாம், சரி என்னன்னாலும் நம்ம அந்த டைமில் ஹஸ்பண்டும் இல்லாத டைமில் நம்ம ஏன் அந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நானும் சரி மார்னிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் தூங்க ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு நைட்டு ஒரு 12 மணி 1 மணி போல தான் சுத்தமாக வலி தாங்க முடியலைங்க. அந்த அளவுக்கு சரியான வலி ஆயிடுச்சு. நானும் எந்திரிக்கிறேன், நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கைவலி வந்தால் என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் கூட சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி எப்படியாவது மார்னிங் வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாம், காலையில் விடிஞ்ச உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நானும் ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் கொடுக்குறேன், அப்படியே நடந்து பார்க்குறேன், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகுமான்னு சொல்லிட்டு கையை இப்படி திருப்புறேன் அப்படி திருப்புறேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே சரியே ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இந்த ஒவ்வொரு விரலாக அப்படியே பர்பிள் கலராக, நம்மளுக்கு ரத்தம் கட்டுனா எப்படி ஒரு கலர் சேஞ்ச் நடக்கும் நம்ம அந்த ரத்தம் கட்டின இடத்துல, அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து பர்பிள் கலராக மாற ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் அந்த மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த விரல், அந்த மாதிரி ஆக ஆக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வலியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 மணி போல் கிட்டத்தட்ட இந்த 3 விரல் வந்து பர்பிள் கலராக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. உடனே தம்பிக்கிட்ட எழுப்பி, இல்லை தம்பி இது ஏதோ வேற பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது, இது வீட்டில் நம்ம இருந்தால் இதை வந்து சமாளிக்கிறது கஷ்டம், வேறு ஏதாவது இஷ்யூ ஆகிடும், உடனே கிளம்பு, எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு உடனே என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்நேரத்துக்கு அங்கே தான் கிளம்பணும். அங்கே போய் பார்த்தா மிட் நைட்டில் எந்த டாக்டர் இருப்பாங்க, அது ஒரு ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் கிடையாது, பட் அதுக்காக ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டலும் கிடையாது. டாக்டர்ஸ் யாருமே இல்லை, டியூட்டி டாக்டர் இல்லை, சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டு கையை வந்து ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பி இந்த மாதிரி சார் எமர்ஜென்சின்னு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்குண்டான டாக்டர்ஸ் யாருமே இங்கே இல்லை, அவங்கள பக்கத்தில் ஆர்த்தோ 1 ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அந்த டாக்டர். உடனே இங்கே ஆர்த்தோ 1 ஹாஸ்பிட்டல் போனோம். அதுக்கு நடுவுலேயே வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்கே போனோம். பட் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இல்லை, இது வந்து ஏதோ வேஸ்குலர் சர்ஜன் அவர் தான் பார்க்கணும், அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ 1 போனோம். ஆர்த்தோ 1 போனால் அங்கே வந்து அது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டியூட்டி டாக்டர் நைட்டு பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் வேறு எந்த ஹாஸ்பிட்டலுமே இது அதுக்குண்டான சர்ஜன் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்களும் அப்படி சொல்லிடாதீங்க, ஏன்னா இருக்க எனக்கு வலி அதிகமாகிட்டே இருக்குது
நானும் பையனும் மட்டும்தான் வந்திருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா ஆப்வியஸ்லி நானும் அதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் உடனே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போங்க, பிஎஸ்ஜி ராமகிருஷ்ணா அந்த மாதிரி வேறு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தான் இதுக்குண்டான டாக்டர்ஸ் அங்கே இமீடியட்டாக வருவாங்க, பார்ப்பாங்க. நீங்கள் உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் சின்ன பிரச்சனையாக இருக்கும், போனோன்னே டாக்டர் உடனே ட்ரீட் பண்ணிவிடுவாங்க, அப்புறமா அவருக்கு ஏன் நைட்டு நேரத்தில் தொந்தரவு பண்ணி அவங்களே பதட்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி போக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவர் தான் சொன்னார், உடனே நீ பக்கத்தில் பிஎஸ்ஜிக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே இம்மீடியட்டாக கிளம்பி பிஎஸ்ஜிக்கு போனேன். பிஎஸ்ஜியில் போன உடனே எமர்ஜென்சியில் பார்த்துட்டு அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டு, டாக்டர்ஸ் நிறையா பேர் வராங்க பேசுகிறாங்க. அவங்களும் அந்த ஹாட் வாட்டர், நான் வீட்டில் ஆக்சுவலாக என்ன பண்ணனோ அதவே தான் அவங்களும் பண்ணாங்க. ஹாட் வாட்டரை கொண்டு அதில் விரலை முங்க வச்சு, கையை ஃபுல்லாக முங்க வச்சு, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டாங்க. கையில் ஹாட் வாட்டருக்குள்ளே வச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் ஒரு 2 செகண்ட் தான், 3வது செகண்ட்லேருந்து எரிய ஆரம்பிக்குது, திகுன்னு எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அதுவுமே நம்மளுக்கு ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்கல. அவங்க அப்புறம் உடனே இது என்னன்னு தெரியாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தயக்கம். அப்புறம் உடனே இது சம்மந்தமான டாக்டர்ஸ், நரம்பு டாக்டரு, அப்புறம் வாஸ்குலர்னு சொல்லுவாங்க, நரம்பு அந்த தசைகள் அது சம்மந்தமான டாக்டர்ஸ், அவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. ரத்த நாளங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லுவோம். வாஸ்குலர்னு ரத்த நாளங்கள், அதாவது நம்ம நிறைய ரத்த நாளங்கள் நம்ம பாடிக்குள்ளே இருக்கும். அதில் இந்த கையில் போகிற ரத்த நாளங்களில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் தான் ஆயிருக்கு, பிளட் சர்க்குலேஷன் டோட்டலாக ஸ்டாப் ஆகிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி இதாகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தராக வர்றாங்க, ஒவ்வொருத்தராக என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும், என்னென்ன பண்ணணும், அதெல்லாமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டன் பட்டி வச்சிடலாம், பேசிக்கிட்டே நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஹூக் பட்டி, பட்டன் பட்டி எப்பவும் போல் நம்ம ஃப்ரண்ட் ஹூக்லேயுமே நம்ம இதே மாதிரி தான் வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பட்டன் பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துடணும், இது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது தான் ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதனுடைய ஃபினிஷிங்கை நீட்டாக கொண்டு வர முடியும். ஸோ ஹூக் பட்டி, பட்டன் பட்டி எப்போது அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. நான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் உடனே கேப் பிடிச்சி வெளியூர்லேருந்து வந்துட்டார், கிட்டத்தட்ட திண்டுக்கல் சைடில் எங்கேயோ இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் கேப் பிடிச்சிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock போல் வந்துட்டார். நான் அட்மிட் ஆகும்போது ஒரு 4:45, 5:15 அந்த ரேஞ்சில் நான் அட்மிட் ஆனேன். அவர் கிளம்பி வந்துட்டார். அப்புறம் பக்கத்துலேயே எங்கள் நாத்தனார் அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் என் பையன்தான் பக்கத்தில் இருந்தான். அப்புறம் உடனே ஐசியூக்கு அன்னைக்கு மார்னிங்கே கொஞ்சம் வலி குறையவே இல்லை, ஸோ ஐசியூவில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடனே ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஐசியூவிலே ஒரு 2-3 days இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 24 hours மேலே ஆகியுமே பெயின் குறையவே இல்லை. அவங்களே என்னென்னமோ இன்ஜெக்ஷனு போடுறாங்க, ட்ரிப்ஸ் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த உடனடியாக ரியாக்ஷன் ஆகாமல் அது ரொம்ப எனக்கு என் பாடிக்கு ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐசியூ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு பெயின் கம்மியான உடனே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் நார்மல் வார்டு, அந்த மாதிரி அதுலேயே ஒரு 10-15 நாள் போயிடுச்சு. பட் இது டாக்டர் இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக பார்க்கறதுனால இது எதனால் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட்டு எடுக்க வச்சாங்க. ஆனால் எல்லா ரிசல்ட்டுமே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ அவங்களால நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்குமே எதனால் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல.
ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதுக்கு உண்டான இது எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது வந்து அவங்க எடுத்த எந்த டெஸ்ட்லேயுமே அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே வரவே இல்லை. அவங்களும் ஜெனட்டிக் டெஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டாங்க. பட் இப்படி இப்படி சும்மா டெஸ்ட் எடுத்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே பாசிட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் வராது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்லே நம்ம இருக்க முடியும்? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதே மாதிரி அந்த கலர் சேஞ்சும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டே வருது. எப்படி எந்த விரல்ல இருந்து ஆரம்பிச்சு கலர் சேஞ்ச் ஆச்சோ அப்படியே ரிவர்ஸில் ஒவ்வொரு விரலாக ரிவர்ஸில் கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு, நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டார்ட் ஆனது ஃபஸ்ட்டு இந்த சுண்டு விரல் தான், கடைசியாக ரெக்கவர் ஆனது இந்த சுண்டு விரல் தான். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம், சார் ரிசல்ட்டு அதான் அந்த ஜெனட்டிக் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும், நீங்கள் அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இருந்துட்டு இல்லை அவ்வளோ நாளெல்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி 10-15 நாள் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் நம்ம ஹாஸ்பிட்டலில் சும்மா இங்கேயே இருந்துட்டு உங்கள் ஃபீஸுக்கு கொடுத்துட்டு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக ஆக்டிவாக தான் இருந்தேன், எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லாமே. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போய் நம்ம மெடிசன் வேணால் எடுத்துக்கலாம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேணால் இவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வேறு வழியில் கம்பல்ஷனில் தான் அப்புறம் வெளியில் வந்தோம். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஒரு வருஷத்தில் லைஃப்பில் இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுறதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வருஷத்தில் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா தொடர்ந்து அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, அடுத்த லட்சக்கணக்கில் செலவாகுது. அடுத்து ஒரு 2-3 monthsலேயே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 lakhs பக்கம் எனக்கு செலவாகுது கண்டிப்பாக. ஏன்னா அவரும் உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் செலவு ப்ளஸ் அந்த சமயத்தில் நம்ம ஜாபுக்கும் போக முடியாது, எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஃபேமிலியில் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் இவரை பார்த்துக்கிறதுக்காக நானும் கடையில் கான்சென்ட்ரேட் பண்ணலை, நானும் வீட்டில் அவரை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம இன்சூரன்ஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றுன்னே சொல்லலாம். மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஒரு 70 to 80% வந்து நம்மளுக்கு கவரேஜ் கிடச்சிது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று போடுங்க. எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு வேறு யாருமே, ஏன்னா எல்லாருமே கையில் காசு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வர முடியும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம வீட்டு செலவுகளை எப்படியும் நம்ம சமாளிச்சுக்கலாம். பட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் நம்ம பணம் கட்டாமல் வர முடியாது. அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மன உளைச்சல் இருப்போம், நம்ம அதே சமயத்தில் இந்த பண பிரச்சனையும் சேரும்போது இன்னும் நம்ம ரொம்ப டவுன் ஆக்கிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் எல்லாருமே போட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸாக நீங்கள் பார்த்து நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஒரு செக்யூராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் என் லைஃப்பில் இந்த வீடியோ போடாது இத்தனை நாட்களாக நடந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கையில் சரியான grip இல்லை. பார்க்குறதுக்கு நார்மலாக இந்த கை இருந்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கோ இல்லை எந்த ஒரு பொருள் இப்படி பிடிச்சு தூக்குறதுக்கு கூட இந்த கை வர மாதிரி இந்த கை வரலை, ஒரு grip இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் போகும்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க,